வெல்கம் டு ஆத்து சமையல். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃபார் யூ. நம்ம ஒரு கொழுக்கட்டை அண்ட் வடை பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய்வேத்தியத்துக்கு வடையும் அதுக்கப்புறம் அந்த பூர்ணம் கொழுக்கட்டை அந்த மோதகம் இருக்கு இல்லையா, அந்த சொப்பு அது அரிசி மாவில் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முழுசும் பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வரும். இப்போ இந்த டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து எடுத்து நான் ஊற போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நிறையவே நான் பண்ணுறதுக்கு இப்போ இதே உங்களுக்கு இப்படி பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த வடைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன். அதே சமயத்தில் வரமிளகாவும் நான் சேர்த்து பண்ண போகிறேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டு அரைச்சி நான் பண்ண போகிறேன். 2 மிளகும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அந்த பூர்ண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மேல் மாவுக்கு 2 கப் மேல் மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தேவைப்படும். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 1 கப் நான் தேங்காய் எடுத்துக்க போகிறேன். அந்த கப்னுடைய அளவே வெல்லமும் அளந்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம ஏலக்காய் பொடி தூவணும். அதுதான் நான் இங்கே பொடி பண்ணி நான் வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி பண்ணுறது நீங்கள் நல்லா ஏலக்காவை வாணலில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர் போட்டு நீங்கள் பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நான் இப்போது அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 டைம்ஸாக நான் மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா இன்னும் ஃபைனாக இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு வடை ரொம்ப கிறிஸ்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஊற போடும்போது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அரிசியும் நீங்கள் பச்சரிசியும் சேர்த்து ஊற போட்டு இது கூட அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது அந்த குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த கப்பை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காவும் இன்னொரு வாணலில் தேங்காய் போட்டு நான் இப்போ வறுத்து எடுக்கிறேன். அது கூட வெல்லமும் இப்போது சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்துட்டோம்னா அதை நல்லா போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா இப்படி வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வெல்லம் உருகி அந்த உருட்டுற பதம் வரும். அப்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இதில் 1 கப் மாவுக்கு நீங்கள் 1.25 கப் ஜலம் விட்டுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 2 கப் மாவுக்கு 2.5 கப் நான் ஜலம் விட்டுருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். குக்கிங் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கப்பு அளவு தான் நான் இப்போ எந்த கப்பால் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அளவு மாறாமல் 1.25 கப்பு நீங்கள் விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா மாவு நீங்கள் நல்லா போட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அதுவே நல்லா வெந்துடும். இப்போ இதில் கெட்டித்தன்மை படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணியில் நான் கொஞ்சமாக மாவு போட்டு நான் கரைச்சி அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கலரி எடுப்பேன். இந்த பழக்கம் இருந்தால் நீங்கள் செய்யுங்க. அது கெட்டி படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகி களி பண்ணும்போது கூட நீங்கள் இந்த டைப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி மாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே நீங்கள் கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கலரி எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி அதுக்கு மேலே நீங்கள் விட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பதம் மாறிடும். அதனால்
இப்படி பாருங்கள், அது நல்லா கலர்ற மாதிரி உங்களுக்கு வரும். அப்போ வந்து நீங்கள் மூடி போட்டு கொஞ்சமாக நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டித்தன்மை அது வந்துடும். இப்போ தட்டு போட்டு கொஞ்ச நாழி நீங்கள் அந்த மாவு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து வடை நம்ம வந்து இதில் போட்டுன்றலாம். கொஞ்சம் அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயிலை இதில் விட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து அந்த வெடிக்கிற தன்மை இருக்காது. ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அதே மாதிரி அரைக்கிறச்ச நீங்கள் சால்ட்டு சேர்க்காம நீங்கள் வந்து அரைச்சி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பூர்ணமும் ரெடி ஆகிடுது. இப்போ வாணலில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எண்ணெய் சூடாக இருக்கான்னு தெரியும். இப்படி வந்து உள்ளங்கையில் இந்த மாதிரி தண்ணியை நல்லா நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியை தொட்டுன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு அழகாக வடை நன்னா வரும். அப்படி ஒரு கையிலேயே நீங்கள் வடை போட தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை அப்படியே நீங்கள் இப்படி எடுத்து ஒரே ஒரு ஹோல் அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து தட்டிடலாம். நீங்கள் ஓரத்துலேருந்து அப்படியே நீங்கள் தண்ணியை தொட்டுண்டு ஓரத்துலேருந்து அப்படியே மாவை எடுத்து கொஞ்சம் உருட்டி அதை வந்து இந்த உள்ளங்கையில் வச்சு இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கையில் கூட நீங்கள் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறோம். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போ இந்த 2 ரெசிபியும் நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் பண்ணலாம். மிதமான தீ வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வடை இதில் போட்டு எடுக்கணும். ஃபுல்லாக நீங்கள் கலரி எடுக்காமல் ஓரமாக நீங்கள் ஓரத்துலேருந்து இப்படி எடுத்து போடுறதுக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், வடை ரெடி ஆகிடுது. வடை இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கொழுக்கட்டைக்கு மாவு நம்ம பிசைஞ்சோம் இல்லையா, அது கொஞ்ச நேரம் ரெஸ்டிங் டைம் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மோதகம் அதை வந்து பண்ண பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு தட்டில் எடுத்துண்டு எண்ணெயை தொட்டுண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டு, அந்த சொப்பு இருக்குது இல்லையா, அதை பிடிக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து மாவு நன்னா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பண்ணேன்னா உங்களுக்கு அழகாக வரும். உங்களுக்கு கொஞ்சம் மாவு இப்போ எடுத்துகிட்டு மீதி மாவை நீங்கள் இந்த மாதிரி தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சிடணும். மாவு எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை ஆகிறதுக்கு விடக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை நெய் வேணால் விட்டுண்டு சின்ன உருண்டை எடுத்துண்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை எடுத்துண்டு இந்த மாதிரி பண்ணணும்.
இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக ஆக்சுவலாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் பண்ணுறச்ச பெருசாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் அச்சு கூட வைக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணி நீங்கள் வச்சு ஸ்டீமில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். இப்படி எடுத்து 2 கட்டை விரலாலையும் நீங்கள் அழுத்தி அழுத்தி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் போடுற இந்த வாட்டருனுடைய அளவும் அதுக்கப்புறம் அந்த மாவு கலரி அதை ட்ரை ஆகாமல் நீங்கள் கொஞ்ச நாழி மூடி வச்சேன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணியினுடைய அளவு. அப்படி இல்லைன்னா வெடிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது வந்து ஒரு சில வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அந்த வேண்டுதலுக்காக நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை கொழுக்கட்டை நம்மளால் பண்ண முடியுதோ அத்தனை கொழுக்கட்டை வேண்டுண்டு பண்ணால் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சின்ன சின்னதாக வேண்டிண்டு அதை செஞ்சது. அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய விருப்பம் தான் இது. சின்னதாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னா நீங்கள் பெருசாக அச்சு கூட வைக்கிறது. லாஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுல அச்சு வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் அந்த போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இது வந்து சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணது. இப்போ இது பாருங்கள், இது ஸ்டீம் குக் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இட்லி குக்கரில் வச்சு இது வந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தது. 10 மினிட்ஸ் போதும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது வந்து வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் 27 பண்ணணும். எண்ணிக்கை வந்து 9ல் வந்து முடியணும். 9னாலே 9 வளங்கள் வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கல்வியிலிருந்து அதான் ஞானம், வேறு வேலைகள், செல்வம் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதை வேண்டிண்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.